நல்லாண்டவரே சோத்திரம் இயேசு சுவாமி. இந்த மாலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர், அற்புத ஐசே சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக கேட்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதியும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் விட்டு எங்களுக்கு வேண்டிய கிருபை ஞானம் தந்து வல்லமையாக தொடக்கம் முதல் முடிவு படைந்து பரிசுத்தாவியாக முடியாது. சுகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை சந்தித்து அவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபிக்காக உங்கள் கோடான கோடி சோத்திரமானவர்களை செலுத்துகிறோம். இன்றைய வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 நம்ம படிக்கிறோம். 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் சொன்னா என்ன, அதை பத்தி நம்ம தியானிக்கிறோம். எப்படி ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல்? ஒரு மனுஷனுக்கு கையுங்காலு கண்ணு சரீரத்தில் இருக்க எல்லா அவயங்களும் நல்லா இருந்தாதான் கடைசிக்கு அவனுக்கு வசதியில போன அவன் வேலை செஞ்சாது கூட சாப்பிட்டுக்குவான். அல்லேலூயா. ஒரு சரீரத்துக்கு என்ன இருக்கணும், கையும் கால்கள் சரீரங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கணும். கண்ணு நல்லா தெரியணும், காது நல்லா கேட்கணும், மூக்கு நல்லா சுவாசம் அடிக்கணும், கால் நடக்கணும். இதெல்லாமே நம்ம அவயங்கள் நல்லா இருந்தா அதுதான் நமக்கு சொத்து. அல்லேலூயா. அப்போ நாம அது இல்லாம நாம எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் பிறருடைய உதவியை நம்ம நாட வேண்டியது வரணும். எந்த மாதிரி உதவி? எந்திரிக்கிறதா ஒருத்தர் தூக்கி விடணும். இப்படி கை காலில் போனா, கையில போனாக்கா, கண்ணில் போனாக்கா ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி அது எடுத்து கொடுங்க, இது எடுத்து கொடுங்கன்னு சொல்லணும். இது இந்த மாதிரி வருத்தங்கள், பிரச்சனைகள், தேவைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் நிறைய இருக்குது. அதுல நமக்கு முக்கியமான தேவை என்னன்னாக்கா, சரீரத்துல எல்லா அவயங்களும் நல்லா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க எதில வருத்தப்பட்டிருக்கிறீங்க. வசனம் என்ன சொல்றது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப என்ன வருத்தப்பட்டு பாரம் என்னன்னா, நமக்கு ரொம்ப கவலைகள் ஜாஸ்தி, கண்ணீர்கள் ஜாஸ்தி, குடும்ப கவலை, வெளியே கவலை, குடும்பத்துல வீட்டுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு கவலை, காடு இல்லாதவங்க கவலை, சாப்பாடு இல்லாதவங்க கவலை, இது எல்லாத்திலையுமே நமக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆண்டவராக இயேசு சுவாமி என்ன சொல்றாருன்னா, நான் சாந்தமும் மன தாழ்மையும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஆமென், அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உன் ஆத்துமாக்கள். ஆமென். சரீரத்தில நம்ம மொத்த பாடியில அந்த ஆத்மா உள்ள இருக்கு, வெளியே கையும் காலும் கண்ணும் மூக்குல இருக்கு. இது எல்லாமே இருந்து நம்ம செயல்படும் போதுதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பஸ் எல்லே படுத்து தூங்குறான்னாக்கா அவன் நடந்து போய் இங்க படுத்து தூங்கணும், நடந்து போய் எந்திரிச்சு வரணும், கண்ணு இருக்கிறத பார்க்கணும், காது இருக்குது, இதெல்லாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்ம
5 படிக்கலாம், 11 5 படிக்கலாம், 11 5. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ அந்த மனுஷனுக்கு கையும் காலம் எல்லாம் கொடுக்கறது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு மோசே எகிப்து தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. அப்ப அவர் என்ன சொல்றான்? நான் மந்தவாயும் திக்கவாயுமா இருக்கிறேன். எப்படி? நான் மந்தவாய் திக்கவாயுமா இருக்கிறேன். எனக்கு பேச என்னால வராது, பேசுறதுக்கு எனக்கு வராது. நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னாரு. யார் சொல்றாரு? மோசே சொல்றாரு. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மந்தவாயும் திக்கவாயும் உண்டாக்குனது யாரு? நான் அல்லவா? ஆண்டவராகி நான் அல்லவா? அதை பத்தி நீ கவலைப்படாதே போன. இப்ப நம்ம 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் என்னென்ன பண்றாரு? குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், மரித்தோர் உயிரோட எழுந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறீங்களே, உங்க பாரத்தை நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன், உங்களை கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை தரித்திரர் ஆகாதபடிக்கு உங்களை என்ன பண்றேன்? ஐஸ்வர்யனாக வைக்கிறேன். எப்படி? ஐஸ்வர்யம். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் பூரா நமக்கு வரும். இது எப்படி வரும்? இயேசு சாமியே முழு மனசா நம்புவோம். அவர் சொன்னார் இல்லையா, பரிசுத்தமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இருக்கணுமாமா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தாதான் இதெல்லாமே நமக்கு நடக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்கள் நுகத்தை என் மேல வையுங்க, உங்களுடைய சுமையை எங்க மேல வையுங்க, உங்க பாடுகளை எங்க கிட்ட சொல்லுங்க. இப்ப நம்ம மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா, எப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லைங்கிறது இங்க நம்ம பார்க்கிறோம். கேளுங்கள், நீங்க இத்தனை வருத்தம் இருக்குது, நீங்க எங்ககிட்ட கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். அப்ப நம்ம ஒண்ணுமே கேட்காம நமக்கு எந்த காரியமும் கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நமக்கு இந்த 5ல என்னென்ன சொல்றாருன்னா, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள். ஆமா, இது பார்த்தாதா ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன? சரீர சுகம் வேணும். அல்லேலூயா. சரீரத்தினுடைய சுகம். அந்த சரீரத்தில் இருக்கிற கையும் காலும் எப்படி நல்ல விதமா இயங்கணும். இது யாருக்கிட்ட போகணும்? டாக்டர் கிட்ட போகணும். இப்ப நம்ம அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. யாருக்கிட்ட போகணும்? நம்மளை உண்டாக்குன ஆண்டவர். யார? உலகத்தை, வானத்தையும் பூமியும், செடி கொடி புல் பூண்டு இதெல்லாம் உண்டாக்குனாரே, அதை நம்மையும் உண்டாக்குனாரே. நாம என்ன பண்ணணும்? நம்மளை உண்டாக்குனவரை தொழுது கொள்ளணும். ஆமென். நம்மளை உண்டாக்குனவரை, உண்டாக்கப்பட்டது அல்ல, அது சாமி அல்ல, நம்மளை உண்டாக்குனவர். நம்மளை உண்டாக்குனது யாரு? இயேசு சுவாமி. அப்ப இயேசு சுவாமி தான் நம்ம கும்பிடணுமா தவிர வேற யாரு கும்பிடக்கூடாது. இப்ப எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ தொல்லைகள், வம்புகள், வழக்குகள், சோதனைகள், வேதனைகள் எது இருந்தாலும் சரி, இயேசு சாமி கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு? பூர்ணமா நமக்கு குணமாக்குவாரு. அல்லேலூயா. அவர் எதுக்கு வந்தாருனாக்கா, பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாவிகளுக்காக. அல்லேலூயா. அதுக்காக வந்தாருன்னா, மறுபடியும் ஒரு வசனத்தை படிக்கிறோம். மத்திய 12ஆம் அதிகாரத்துல 47 3 வசனத்தை படிக்கிறோம், 50 வரைக்கும் படிக்கலாமாங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடி பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும். இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது ஆண்டவருக்கு நமக்கு சொந்தமாயிடும். என்ன ஆயிடும்? இயேசு சாமி நாமளும். அவரே சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் தான் என்னுடைய தாய்,
என்னை நம்புறவர்கள்தான் என்னுடைய தகப்பன். என் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறவன் தான் யாரு? என்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய பந்துக்கள். யார் சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு. பெற்றவங்க அப்பா அம்மா இல்லை, ஆண்டவர் சொல்றாரு. என்ன நான் என் பிதாவுடைய சித்தப்படி யாரு செய்யறாங்களோ அவங்கதான் முடிய வரை கடைசி வரைக்கும் சொந்தம். பரலோகத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நாம் எங்க போறோம்? நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் கூட நம்ம போறோம். இந்த உலக காரியங்கள், உலக சமாச்சாரம், இந்த கல்லு மண்ணு கும்பிடுறது அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் இங்கே அழிஞ்சு போயிடும். என்ன 1 பேர்கள் 2 பேர்கள் பாக்குறோம், பூதங்கள் வெந்துருமாமா ஆண்டவருடைய வருகையில. அதெல்லாம் நமக்கு சாமி இல்லை, நம்மளை உண்டாக்குனவர் தான் நம்ம சாமி. அல்லேலூயா. அதை தெரிஞ்சு புரிஞ்சு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை பாஸ்டர்கிட்ட நல்லா கேட்டு அதன்படி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு சாமி இந்த வார்த்தைகள் வசனங்கள் தந்ததுக்காக முக்கிய ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதியும். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இடத்தை பொறுத்து முடியாது இருக்கிறது. துதியும் கனமும் மகம் தேவாதி தேவனுக்கே செலுத்தி மேற்பொருள் சுகரமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.